வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து அந்த நகையை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த நகைய கடைசியா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆட்டோக்காரர் ஒருத்தர் வெளியில வந்துட்டு அந்த நகையை கொண்டாந்து கொடுத்து, ரெண்டு பேரு என்னோட ஆட்டோல சவாரி வந்தாங்க, அவங்க கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இந்த நகையை கொடுத்தாங்க, இந்த இருக்கு சார் அப்படின்னு கொடுக்க. இது கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த ட்ராக்கிங் டிவைஸை வச்சுதான் அவங்களுடைய இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹீரோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அவனுங்க இந்த நகையை கொடுத்து விட்டதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோவும் மயிலும் சேர்ந்து வெளியில வராங்க. மயிலு சொல்றாரு, என்ன சகல இது, எப்படியாவது இந்த நகையை வச்சு அவனுங்களையும் கண்டுபிடிச்சு நகையையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம், கடைசியில இப்படி ஆகிருச்சே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நானும் அதான் நினைச்சேன், இப்ப என்ன பண்றதுன்னு புரியல, சரி வாங்க அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் வரத பார்த்துட்டு ரோகிணி கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு, நகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? மயிலு சொல்றாரு, இல்ல ரோகு, அவனுங்க ரெண்டு பேருமே அந்த நகைய ஆட்டோக்காரனுங்க கிட்ட வாடகைக்கு பதிலா கொடுத்துருக்கானுங்க. அப்ப ராஜா சொல்றாரு, பாத்தீங்களா, உழைச்சு சம்பாரிச்ச பணமா இருந்தா தானே அதோட மதிப்பு தெரியும், அவனுங்க பாட்டுக்கும் 500 பணத்துக்கு பதிலா நகை எடுத்து கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க எப்படியாவது அந்த நகையை கொண்டுட்டு வந்துருவீங்க, உண்மைய கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா நாங்க அப்படித்தான் நினைச்சோம், இப்படி ஆகிருச்சு. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, என்ன ரொம்ப கெத்தா போனீங்க, எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு, கடைசியில என்ன ஆச்சு பாத்தீங்களா? அதுக்குதான் ரொம்ப ஓவரா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஏ ரேவதி, நீதானே சொன்ன உன் புருஷன் உண்மையை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு, ரொம்ப கெத்தா பேசுன, பாத்தியா உன் புருஷன் உண்மையை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்போ மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல இப்போ எப்படி சகல உண்மையை கண்டுபிடிக்கிறது, எப்படியாவது ஒரு வகையில அவனுங்க எங்க இருக்கிறானுங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், இப்படி ஆகிருச்சே. ஹீரோ சொல்றாரு, அவனுங்க எந்த இடத்துல இறங்குனானுங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும், சோ அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படிங்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி கையில நிறைய ஃபைல்ஸோட வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அந்த வில்லி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அந்த ஃபைலை கொடுத்து, இங்க பாரு, இது எல்லாமே நம்ம வீட்டோட பத்திரம், நம்ம கிட்ட உள்ள எல்லா சொத்துக்களோட பத்திரம், இது எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுட்டு மக்களுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணு. அப்ப வில்லி அந்த பத்திரம் எல்லாத்தையுமே கையில வாங்கிக்கிறாங்க. அப்போ ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி அவசரப்பட்டு முடிவெடுக்காத, மாப்பிள்ள சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம இதுல நீங்க தலையிடாதீங்க, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், இவங்கிட்ட எல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, எனக்கு என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு தெரியும். இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ராஜா. இவகிட்ட இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, இவ தேவையில்லாம ரொம்ப கோவப்படுறா அப்படின்ட்டு அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா வில்லி கிட்ட, இங்க பாரு சந்திரா, எந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கணக்கை எடுத்துக்கிட்டு இந்த பணம் எல்லாத்தையுமே பத்திரம் எல்லாத்தையுமே வித்துரு, மக்கள் எல்லாருக்கும் நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு காசு போய் சேரணும். இது கேட்டதும் அவங்களும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நேரா அவருடைய ரூமுக்கு போறாரு. அங்க எல்லாரும் வராங்க. ரேவதி கேக்குறாங்க, என்னங்க இது, நகை இருக்கிற இடத்த இன்னும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையே, இப்போ என்ன பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மயிலு சொல்றாரு, சொல்லுங்க சகல, என்ன ஐடியா அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா மயிலு கிட்ட ஐடியாவை சொல்றாரு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, இந்த ஐடியாவை மட்டும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ராஜா
நேரா கடவுளை பார்த்து, கடவுளே எப்படியாவது அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சீக்கிரம் எங்களுக்கு காமிச்சு கொடு. அந்த நகை இல்லைன்னா ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லா சொத்துக்களையும் வித்து, அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா எதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாலோ அது எதுவுமே இல்லாம போயிரும். ஈஸ்வரி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் இது. யாரோ ஒருத்தவங்க சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி ஈஸ்வரிய ஏமாத்திட்டாங்க. இப்போ அவ எல்லா சொத்துக்களையும் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ எல்லா சொத்துக்களையும் வித்தா அது அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். நீங்க தான் கடவுளே, எப்படியாவது ஈஸ்வரிக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவரு கையெடுத்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மயிலை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. மயிலு ஹீரோவை பார்த்து, சகல எப்படியாவது நம்ம அந்த நகையை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போறாங்க, காளியம்மா வீட்டுக்கு. அங்க காளியம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வில்லி நேரா காளியம்மாளை பார்த்து, அத்தை இங்க பாருங்க, இது எல்லாமே என் அக்காக்காரியோட சொத்து. எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்கா, இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல காளியம்மா சொல்றாங்க, சூப்பர் சந்திரா, அவ இதே மாதிரி எல்லா சொத்தையும் வித்து நடுத்தருவுல வந்து நிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்ப நடக்குது. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி எல்லா சொத்தையும் வித்து இப்ப எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அவளுக்கு இன்னும் நல்ல பேரு தான் இருக்கும். எவனோ ஒருத்தவன் ஏமாத்திட்டு போனதுக்காக ஈஸ்வரி தன்னோட சொந்த சொத்துக்களை வித்து மக்களுக்கு நல்லது பண்ணா அப்படின்னு நல்ல பேரு கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட் எதுவுமே சேல் ஆகக்கூடாது. இங்க பாரு சந்திரா, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே திருடிட்டான் அப்படின்னு உன் அக்காக்காரி கிட்ட போய் சொல்லு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சூப்பருங்க, நீங்க சொல்ற பிளான் கூட சூப்பர். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, என்ன ஆனாலும் சரி அந்த ஈஸ்வரிக்கு எந்த வகையிலுமே நல்லது நடக்கவே கூடாது. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே காணாம போயிட்டு அப்படின்னு இதுக்கப்புறமும் மக்கள் கிட்ட சொன்னா அவங்க யாரும் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஈஸ்வரி அவளுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக பொய் சொல்றா அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. டாக்குமெண்ட் காணாம போயிட்டு அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பருங்க, இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் போய் அக்காக்காரி கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை எவனோ திருடிட்டான் அப்படின்னு சொல்லிடுறேன். இது கேட்டதும் வில்லன் சரி அப்படின்னு சொல்ல வில்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு வராங்க. காளியம்மா ரொம்ப ஹாப்பியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வில்லன் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உள்ளார வந்ததோட காளியம்மா கேக்குறாங்க, டேய் உன்னை யாருடா இந்த வீட்டுக்குள்ள விட்டது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீதான் நகை எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு பிளான் பண்ண அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீ சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு நகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லாம தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு வச்சுக்கேங்க, அப்புறம் நான் யாரு அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் அந்த வில்லி சிரிக்கிறாங்க, இங்க பாருடா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், நீ என்ன மிரட்டுறியா? நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எனக்கு நீ தூசிக்கு சமம். இதை கேட்டதும் அந்த ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ என்னெல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கறது எல்லாமே தெரியும். ஒழுங்க மரியாதையா நகை எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த காளியம்மா இருக்காங்கல்ல அவங்கள பலார்னு ஓங்கி ஒரு அற விடுறாரு. காளியம்மா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப வில்லன் டென்ஷன் ஆகி கார்த்திய, ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அத்தை மேல கை வைப்ப அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ இதுல தலையிடாம ஓரமா நிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல இது கேட்டதும் வில்லன் ஷாக் ஆகுறாரு. காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருடா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேல கை வைப்ப? நான் சொல்ல மாட்டேன், நகை எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்ல மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, நீ சொல்ல மாட்ட அப்படின்னா உனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாரு அப்படின்னு சொல்ல காளியம்மா கோவத்துல நிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. சரவணன் வந்ததும் காளியம்மா சரவணனை பார்த்து, டேய் இவன் யாருடா அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நானும் ஒரு அதிகாரி தான். நீங்க தான் அந்த நகையை எடுத்தீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு கார்த்திக் சொல்றான். சோ நீங்க அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நீங்க நிறைய டைம் அதிகாரிங்க கிட்ட பிடிபட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது.
ஆனா நீங்க உண்மையை சொல்லாம தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் கெட்டது. அந்த நகையை யாருகிட்ட கொடுத்தீங்க, யாரு அந்த நகையை எடுத்துட்டு போனா, என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நீங்க சீக்கிரம் சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல. அப்போ காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னைய தேவையில்லாம மிரட்டுறதுனால எந்த உண்மையும் எந்த பொய்யும் உண்மையாகிறது. அந்த நகை காணாம போனதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. இவனுக்கும் எனக்கும் நிறைய பகை இருக்கு. அந்த பகைய இதுல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இவன் பாக்குறான். இவன் சொல்றான் அப்படின்னு தேவையில்லாம நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோ நேரா காளியம்மாளை பார்த்து, அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்ட. இங்க பாருங்க சரவணன் சார், இவ உண்மைய சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இவளை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் காளியம்மா நேரா அதிகாரிய பார்த்து, இங்க பாருங்க, ஏற்கனவே நான் இவனால பல பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்ல நேரா காளியம்மா கிட்ட, சித்தி, இதுக்கு மேலயும் நம்ம உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு தோணுது. பல தடவை நம்மள அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிருக்கானுங்க. சோ இந்த வாட்டியும் இதே மாதிரி நம்மள பிடிச்சிட்டு போனா அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஊருக்குள்ள நம்மளால நடமாடவே முடியாது. அதனால சித்தி சொல்றது கேளுங்க, நம்ம வந்துட்டு அமைதியா போறது நல்லது. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மவனே, நீ சொல்ற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், இடத்த சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோவும், இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னுடைய அத்தையோடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ண அப்படின்னா உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காளியம்மாளை பார்த்து எச்சரிக்கை பண்றாங்க. காளியம்மா அமைதியா நிக்கிறாங்க. ஹீரோ நேரா சரவணன்ட்ட, சார், அத்தை வந்துட்டு அவங்களோட சொத்துக்களை விற்க போறதா கிளம்பியிருக்காங்க. அத்தையோட சொத்துக்களை விற்காம பாதுகாக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா. நம்ம டெய்லி வியர் பண்ற கிளிப்ஸ் நாம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு. மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் அண்ட் கொரியன் ஃப்ளவர் கிளிப்ஸ். அப்புறம் ஆஃபர் கூட நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல போய்கிட்டு இருக்கு. ஆஃபர்ல நீங்க 170, அதாவது 170 ரூபாய்க்கு ஒருத்துள்ள அந்த ப்ராடக்ட ஜஸ்ட் 149 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணலாம். அதுல 5 rupees and 50 rupees 80 rupees கிளிப்ஸ் கூட அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஷெல் இன்சைட் பேர்ல் நெக்லஸ் வந்து வெளியில நீங்க வாங்கினீங்கன்னா 75 rupees அபவ் வரும். பட் நாங்க உங்களுக்கு ஜஸ்ட் 25 rupeesக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஃபிளவர் கிளிப்ஸ் ஜஸ்ட் 5 rupees மட்டும்தாங்க. 5 rupeesல கண்டிப்பா இந்த ஃபிளவர் கிளிப்ஸ் எங்கேயும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். ஷாப்ல கூட இதோட பிரைஸ் 50 rupees அபவ் இருக்கும். பட் நாங்க உங்களுக்கு 5 rupeesக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி நிறைய ஆஃபர் ஜஸ்ட் 5 rupees and 50 rupees 80 rupeesக்கு நிறைய ஆஃபர் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க லிங்கை டச் பண்ணியும் ஷாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுல நீங்க கண்டிப்பா வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கிளிப்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் கிளிப்ஸ், எல்லாமே பக்கா குவாலிட்டியா இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரேட் எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கும். கிளா கிளிப்ல இருந்து பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ்ல இருந்து மினி கிளிப்ஸ், ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் கிட்ஸ் வியர் பண்ற மினி சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க எல்லாமே ஜஸ்ட் 5 rupees மட்டும்தாங்க. டெய்ஸி கிளிப்ஸ் ஒரு பாக்கெட் வந்து ஜஸ்ட் 5 ரூபாய் மட்டும்தாங்க. அதுல 3 டெய்ஸி கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த பட்டர்ஃபிளை, ஃப்ளவர் கிளிப், கிளா கிளிப், ஹார்ட் ஷேப் கிளிப், ஒரு ஸ்க்ரன்ச்சி, இது எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் 5 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நம்பி நீங்க எங்க கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.